வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் இன்றைக்கு வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் தமிழ் இலக்கிய சூழல்ல வராங்கன்னா அதுக்கு வந்து அவனுக்கு வாசிப்பு பழக்கத்தை அவங்க சின்ன வயசுல ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் தமிழ் எழுதவே வராது. ஸோ அது ஏன் அப்படிங்கும்போது அது இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. என் குழந்தை வந்து கனடாலேயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆகிறான் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு இருக்க முடியும், ஒரு அது ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம்னு சொல்லலாமே தவிர தமிழ்ல வந்து அவனால ஒரு பக்கம் கூட எழுத முடியாது எந்த எழுத்தாளர்னாலன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. அது நான் பண்ண மிகப்பெரிய தவறுங்கிறது இந்த இடத்துல உணர்ந்தேன். அதே மாதிரி வந்து கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய வாசிப்பு இருக்கு. இந்த புத்தகத்தை எழுதின உடனே பரவசமா எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் புக்கு படிச்சிட்டீங்களா படிச்சுட்டு கேட்டுட்டே இருந்தாரு. நேற்று கூட பேசினாரு, நாளைக்கு என்ன பேச போறீங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு. அந்த பரவசம் இருக்குல்ல, நான் எதே சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த பரவசம் இருக்குல்ல அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடைகாக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் எதையுமே சொல்லலை. ஏன்னா அது இன்னொரு புத்தகம் வரும்போதெல்லாம் நிச்சயமா அவருக்கு கிடைக்க போறதில்லை. இன்னைக்கு வந்து அந்த ஆர்வம் செஞ்சுட்டோமே அது என்னவா இருக்குங்கிற அந்த விருது வேற வாங்கிருச்சுல, அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளை பத்தி பேசுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து எனக்கு புரிஞ்சுது. உண்மையிலே இந்த முயற்சிக்கு உனக்கு பாராட்டுக்கள் கிருஷ்ணமூர்த்தி. என்னன்னா எழுதணும்ன்ற முயற்சி முதல்ல, அதுக்கப்புறம் நானும் எல்லாரும் மாதிரியும் கதை எழுத மாட்டேன், ஏதாவது புதுசா எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து இந்த புத்தகத்துல தெரியுது. ஒரு நான்-லீனியர் பிராக்டிஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் ஒரு நாவல் எழுதியிருக்கான். அது வந்து எப்படி சுஜாதா நாவல் மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான பிரசன்டேஷனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தன் உள்ளே விதைத்து அதுக்கப்புறமா அவர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய இடங்கள்ல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே சில வாதங்களை வந்து இந்த புத்தகத்துல வைக்கிறாரு. இந்த முதல்ல வந்து இந்த புத்தகம் வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பிக்குது. இதை இன்று எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதிகாரம் என்ற விஷயம் தீராப்பகையாய் இந்த சமூகத்தினை துரத்துகிறது. இது தெரிந்த விஷயம் தானே. இதற்கு திடீரென ஏன் கொந்தளிக்கிறேன் எனில் வாழ்க்கையில் முதன்முறையாக வதையினை நேரில் பார்த்தேன். அதன் ஆணிவேர் அதிகாரம் அப்படின்னு எழுதுறாரு. இதை படிச்ச உடனே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இருந்தது. இந்த வயதுல அதிகாரத்தை எதிர்த்து ஒரு குரல் ஒழிக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இது ஒரு அவசரமாக நிகழ்ந்த ஒரு பிரசவம் போல தொடர் வாசிப்புல வந்து கொஞ்சம் தொய்வு வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம். வேகமா வந்து நம்ம குரலை கொடுத்துட்டு சமூக சூழலும் இந்த சமூக கட்டமைப்பும் வந்து கொடுக்கிற பயமுறுத்துறதுனால இந்த குரல் ஒடுக்கி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் எனக்கு வந்தது. அடுத்த நாவலுக்கு இன்னும் நிறைய டைம் எடுத்துட்டு நீங்க வந்து பிரசன்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து தமிழில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா நீங்க வாசிப்பை வந்து உங்க உள்ளக்குள்ள போட்டு படிச்சிருக்கீங்க. அது அங்கங்க வந்து வேறு வேறு எழுத்தாளர்களாக பிரசவம் ஆகியிருக்கிறது. அது நல்லா தெரியுது. இவருடைய பார்வை சமூக பார்வை வந்து முதல்ல நான் ஒரு சமூக பார்வையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில வந்து ஒரு பெண்ணுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை பாடில்லாமல் அந்த குழந்தை வந்து இறந்து போகிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு பார்வையாளனாக வைக்கிறாரு. அந்த பார்வையாளனாக வைக்கும் போது அவர் வந்து அதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மேரபஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சிவியர் மால் நியூட்ரிஷன். அதை வந்து ஒரு வியாதின்னு சொல்றாரு. ஊட்டச்சத்து குறைவினால் அந்த குழந்தை இருந்ததுன்னு ஈஸியா சொல்லிட்டு போலாம். பட் அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய புத்திசாலி பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய நான் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை போடும்போது அதுக்கு வேற ஒரு வடிவம் கிடைக்குங்கிற ஒரு இடத்துல இருந்து அதை ஆப்ரேட் பண்றாரு. அதே மாதிரி இந்த நாவல்ல வந்து த இன்விசிபிள் பார்வையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பார்வையாளர்ங்கிறது வந்து ஆர்கே லக்ஷ்மனுடைய மிஸ்டர் பொதுஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை படிச்சிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து அது வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மத்திய தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்ங்கிறதுனால இவருக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை வந்து வெளிப்படையா பேசும்போது தன்னை எப்படி பார்ப்பார்களோ என்ற ஒரு சில தயக்கம் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு உள்ளுக்குள்ள இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அதனால
வேற வேற வடிவங்கள்ல அவருடைய கேள்விகளை முன்வைக்கிறார். இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த வாசிப்பு, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த ஒரு சிந்தனையும் இன்னமும் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வயசுல இந்த நாவல முழுமையா பார்த்தோம்னா ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பையனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அந்த அடலசன்டோடைய குரல் தான் நிறைய இடங்கள்ல இந்த நாவல்ல தெரியுது. சோ அவர் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா சில விஷயங்களை பிரசன்ட் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை ஆனால் கிடைக்கிறது. இந்த நாவல் குறித்து எனக்கு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் இந்த பக்கத்துல வருது. அதை நான் படிக்கிறேன். பிச்சமூர்த்தி எப்பொழுது பார்த்தாலும் என்னிடம் பெண்ணியம் பெண்ணியம் என்று பேசிக் கொண்டிருப்பான். எனக்கு ஏகப்பட்ட பேர்கள், காதல் டாக்டர்கள் இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் உடல் வேட்கை இருந்து கொண்டே இருந்தது. ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டேன், இந்த உடல் வேட்கை உள்ளவர்களுக்கு அவள் எப்படிப்பட்ட பெண் என்பதெல்லாம் தேவையில்லை என்று. ஆனால் நான் நம்பும் அந்த ஆண்டவன் என்னை எல்லா இடங்களிலும் காப்பாற்றியே வந்தார். அப்போதுதான் பிச்சமூர்த்தியின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். மதுரைக்கு அவன் செல்லும் போது கூட என்னிடம் அவனுடைய இலக்கிய அனுபவங்களை சொல்லிக் கொண்டே சென்றான். கேட்க அருமையாக இருந்தது. அவனிடம் ஒரு நல்ல தோழியாக, நல்ல வாசகியாக மட்டுமே இருந்தேன். இந்த வார்த்தையில இருந்து அவர் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா, பெண்ணியம் சார்ந்த கேள்விகளை இந்த புத்தகத்துல ஒரு 4 இடத்துல வைக்கிறாரு. பொதுவாகவே ஆண்களுக்கு நல்ல படித்த அனுபவசாலியான ஆண்களுக்கு கூட பெண்ணியம் சார்ந்து நிறைய சிக்கலான கேள்விகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த கேள்விகளினுடைய தாக்கம் இந்த சிறுவயதில் அவருக்கு ஒரு குழப்ப நிலையாக நீடிக்கிறது. எல்லாம் வல்ல ஆண்டவன் என்னை காப்பாற்றியே வந்தாருன்னா எதுல இருந்து காப்பாற்றிட்டு வந்தாருன்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெண்ணை என்ன பார்வையில பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குழப்பம் அவர்கிட்ட இருக்கு. உடல் சார்ந்த வேட்கை அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு ஆணுக்கு எத்தனை உரிமைகள் இருக்கோ அது குறித்து பெண்ணுக்கும் அத்தனை உரிமைகளும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இன்னமும் இந்த காலகட்டத்திலையும் நீங்க ஆண்டவன் காப்பாத்தினான்னு சொல்ற இடம் கற்பை காப்பாத்தினாருன்ற மாதிரிதான் அது அர்த்தமாகுது. தப்பு எங்க இருக்குங்கிறத நீங்க தயவு செய்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க. ஏன்னா பெண்ணை பற்றிய பார்வைங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பெண்ணியம்ங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போறவங்க தான் பெண்ணியவாதிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த புத்தகத்துல தொழிக்குது. அது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு சிந்தனையாக நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா அதை நான் உங்ககிட்ட மிகவும் விசாலமாகவும் நான் உங்கள்கிட்ட பேசவும் முடியாது. ஏன்னா நீங்க மத்திய தர குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த பெண்ணியம் குறித்த பார்வை இன்னும் விசாலப்பட வேண்டும்னா இன்னும் நிறைய பெண்ணிய கருத்துக்கள் உள்ள புத்தகங்களை படிங்க. ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்ணியங்கிறத இங்க நான் நின்று பேசுறது ஒரு பெண்ணியத்தின் ஒரு வெளிப்பாடு. நான் ஒரு திருநங்கையை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்றது ஒரு பெண்ணியத்துடைய வெளிப்பாடு. அதே மாதிரி எனக்கு விருப்பப்பட்டவனுடைய நான் படுப்பேன் என்று பேசுவது கூட என்னுடைய பெண்ணியத்தின் வெளிப்பாடு. படுக்கிறனா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். பட் அதை பத்தி பேசுறதுக்கான உரிமை எனக்கு உங்களுக்கு இருக்கும், அதே அளவில் எனக்கும் இருக்கிறது. சோ பெண்ணியம் குறித்த பார்வையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் எழுதி இதிகாச பெண்கள்னு ஒரு புத்தகம் வரப்போகுது. அந்த புத்தகத்துல நான் இதிகாசத்தில் இருக்கிற பெண்கள், அவங்களுடைய எண்ணங்கள், வாழ்க்கை எல்லாத்தையும் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதை எழுதிட்டு இருக்கேன். அதுல பார்க்கும்போது குந்தி தேவிக்கு 18 வயசுல ஒரு வரம் கொடுக்குறாங்க. அந்த வரத்தை வாங்கி நீ யார் கூட வேணாலும் இஷ்டப்பட்டவன கூப்பிட்டீங்கன்னா அவன் கூட அவங்களோட செக்ஸ் வச்சுப்பான், அவனுக்கு குழந்தை கொடுப்பான் அப்படின்னு அவருக்கு வரம். அதுல முதல்ல அவன் வாங்குற வரம் இந்திரன் கிட்ட, சூரியன் கிட்ட இருந்து கர்ணனை வாங்குறான். அதுக்கப்புறம் யமன் கிட்ட இருந்து தர்மரை வாங்குறான். அது மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் புருஷனால குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னு ஒரு 3 பேர்கிட்ட அவ குழந்தைய வாங்குறான். அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவனை பாண்டவனுடைய 2வது மனைவிக்காக அந்த வரத்தை சொல்லி வேற 2 பேரை கூப்பிட்டு அந்த குழந்தை பிறக்குது. ஸோ அதுக்கு அவ என்ன சொல்றான்னா 3 பேர் ஏற்கனவே கர்ணன் ஒருத்தருக்கு பெற்றுட்டேன், திரும்ப நான் ஒரு 3 பேருக்கு 3 பிள்ளை பெற்றுட்டேன், 4 பேருக்கு மேல யாரு கூட பெற்றா இந்த வேசின்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு 2வது மனைவியை பெற்றுக்க சொல்றது பாண்டு கிட்ட சொல்றான். இப்படி ஒரு விஷயம் மகாபாரதத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 5 மனைவியாய் வாழ்ந்த திரௌபதி தன்னுடைய முந்தைய காலகட்டங்களில் புருஷனை மிகவும் நேசித்த
நலாயினியாக பிறந்திருக்கிறார். நலாயினி குஷ்டரோகின்னு புருஷனை அவ்வளவு பிரியமா இருந்ததுன்னா அந்த புருஷனே அவளுக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு. நீ எந்த ஆணை நேசிக்கிறாயோ, எந்த ஆண் உனக்கு வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அந்த ஆண் உருவெடுத்து நான் உன்னுடன் புணர்வேன்னு சொல்றார். சோ அவள் உலகத்தில் அவள் நேசித்த 7 உலகத்திலும் அவள் நேசித்த அத்தனை ஆண்களின் வடிவங்களையும் தன் புருஷனிடம் சொல்லி அவர் அந்த வடிவம் எடுத்து அவளை புணர்கிறாள். இப்படி ஒரு விஷயம் திரௌபதியுடைய வாழ்க்கையில முற்காலத்துல நலாயினியா இருக்கும் போது நடக்குது. இது எல்லாம் நான் கட்டுக்கதையாக எழுதவில்லை. அந்தந்த இதிகாசங்கள் அந்தந்த விஷயங்களை பேசுது. இதெல்லாம் இதிகாசங்கள் பேசும். அதையெல்லாம் அவர்கள் எல்லாம் நம்ம கற்புக்கரசிகள் என்று கொண்டாடுவோம். அவர்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம். ஆனால் ஏதோ ஒரு கோவில் நடக்கும், ஏதோ ஒரு சடங்கை பற்றி பெருமாள் முருகன் எழுதினார் என்று அவரை அருவாள் தூக்கி வெட்டுவோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த சமூக பார்வை அப்படிங்கறது நீங்கள் சொல்லி வைத்த இதிகாசங்களில் இருந்துதான் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்ன இதிகாசங்களில் இருந்து நிறைய விஷயங்கள் இங்க சைவ போருக்கு அப்புறமேல சமண இலக்கியங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் அதிகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல் நமக்கு மிஞ்சி இருக்கிற விஷயங்கள் மகாபாரதமும் ராமாயணமும் செல்லும் விஷயங்களை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு இன்றைக்கு 10 கணவர்கள் இருப்பார்கள். அது என் உரிமை என்று போட வேண்டும். அப்போது இந்த இந்து படம் என்ன பேசுவது தெரியவில்லை. பட் ஒரு எழுத்தாளருக்கு எதிரான எந்த அதிகாரத்தையும் நாம் உடைத்தட வேண்டும் என்று இந்த இடத்தில் ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். நன்றி.